ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து வாஷிங் மிஷின்ல சில ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து யூஸ் பண்ணும்போது சில டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் நார்மல் மோட், ஏஐ மோட், பாஸ், ப்ளே பட்டன் மட்டும் தான் தெரியுது. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல. இந்த வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பட்டனை பற்றி நான் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த லிங்க் எடுக்க முடியலன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிவிடுறேன். சரி, இது எப்படி சொல்லிட்டு ஒரு டிப்ஸாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துணியெல்லாம் வந்து கையிலே அலசியிருப்போம். அந்த அலசின துணி வந்து சீக்கிரமாக காயணும்னா ட்ரையர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ துணி எல்லாத்தையும் அலசி இந்த மாதிரி லைட்டாக புழிஞ்சு விட்டால் கூட போதும். அப்புறம் எல்லா துணியும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பின் ட்ரையர் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நார்மல் மோடில் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து ட்ரை மட்டும் பண்ண போகிறோம். வாட்டர் லெவல் வேணாம், வாஷ் பண்ணியாச்சு, அதனால் வேண்டாம். ஸோ 0 ஆயிடுச்சு. ரிங்ஸும் வேணாம், அதுவும் வேணாம். ஸ்பின் மட்டும் ஒரு பாயிண்ட் வச்சா கூட போதும். அதுக்கப்புறம் ப்ளே பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இவ்வளோ துணிக்கு எவ்வளோ மினிட்ஸோ அதை எடுத்து அப்படியே ட்ரை பண்ணி கொடுத்துரும். இப்போ துணி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிலில் போட்டு எடுத்தோன்னா டக்குன்னு காஞ்சிரும். போட்டேன். ஓகே, ஆல்ரெடி வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். டேப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். பவர் ஆன் பட்டன். ஓகே, இப்போ வந்து நான் ஏஐ வாஷ் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். இப்போ ஏஐ வாஷ் ஆன் பண்ணிட்டேன்னா 43 மினிட்ஸ் காமிக்குது. இப்போ வந்து நான் அந்த இது ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். தண்ணி வந்து ஃபில் பண்ணுதா இதுக்குள்ளே தெரியுதா? இப்போ வந்து நான் பாஸ் பட்டனை கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு டேப்பில் வந்து தண்ணி வரலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பாதியிலே நின்றுச்சுன்னா நம்ம வந்து கையில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் பாஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சைல்ட் லாக் வந்து அன்லாக் ஆகிடுச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பக்கெட்டு இல்லாட்டி இந்த பக்கெட்டு வேணும், தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து எடுத்து ஊற்றிட்டுருக்கேன்ல. அப்போ என்ன ஆகுதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் தண்ணியை ஊற்றிட்டதுக்கப்புறம் இது வந்து மூடுறேன். மூணதுக்கப்புறமா திருப்பி வேறு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ளே பட்டன் கொடுக்குறேன். இங்கே 43 மினிட்ஸ் இருக்குல்ல, ப்ளே பட்டன் கொடுத்தோன்னே பாருங்கள் 1 ஹவர் காமிக்குது. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து 43 மினிட்ஸ் தான் காமிச்சது. நான் வந்து இந்த மாதிரி தண்ணியை நார்மலாக எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் தண்ணியோடு சேர்த்து அது வெயிட் அதிகமாகி 1 ஹவர் காமிக்குது. ஸோ 1 ஹவர் வந்து எவ்வளோ துணிக்கு வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நார்மல் மோட், இப்போ 1 ஹவர் காமிச்சதில்ல, நார்மல் மோடு போய்க்கோங்க. நார்மல் போயிட்டு வாட்டர் லெவல், வாஷ், ரிங்ஸ், இது எல்லாமே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் தான் காமிக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து சேவ் ஆகுதுல்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம நார்மல் மோட் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளே பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம துணி போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது அது கரெக்டாக நார்மலாக வாஷ் பண்ணுற ப்ராசஸே போக ஆரம்பிச்சிடும். இப்போ சில டைம் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி நார்மல் மோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே கொடுக்கணும். இது வந்து சைல்ட் லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஓப்பனே பண்ணக்கூடாது.
சில டவுட் கேட்டிருந்தீங்க, இது வந்து சைல்ட் லாக் ஆயிடுச்சுன்னு. சைல்ட் லாக் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நீங்கள் அப்படி ஏதாவது வேறு ப்ராசஸ் பண்ணணும்னா பாஸ் பட்டன் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உடஞ்சிடும். சரியா? இப்போ வந்து நான் இதை பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு வாஷில் பாதி தண்ணி தான் வருது, பாதி தண்ணி வரலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்குது, அதில் வாஷ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ பாதி தண்ணி தான் வந்திருக்கு. அப்படின்ற போது நீங்கள் கையில் எடுத்து கிளாத் எல்லாத்தையும் கையில் எடுத்ததுக்கப்புறமா தண்ணி மட்டும் இருக்கா, தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எப்படி வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆன் பண்ணிவிட்டு நார்மல் மோட், இதில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த ஸ்பின்னை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இந்த ஸ்பின்னில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் லெவல் மட்டும் வச்சுட்டு ப்ளே பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ட்ரை ஆகிட்டு தண்ணி போயிடும். எல்லா தண்ணியுமே வெளியே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பவர் கட் ஆச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இது வந்து ஓப்பனே ஆகாது, லாக்கில் தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து பவர் கட் பண்ணி காமிச்சிட்டு லாக்கில் தான் இருக்கும். திருப்பி வந்து பவர் ஆன் ஆகும்போது எந்த ப்ராசஸில் இருந்துச்சோ அதே ப்ராசஸில் ஆன் ஆகும். இப்போ வந்து வாஷிங் மிஷின் எல்லா ப்ராசஸுமே முடிச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ண முடியும் நம்மளால். பவர் கட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம இந்த லாக் வந்து இந்த டோர் இது இருக்குல்ல, இது வந்து க்ளோஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆகிடும். சில பேர் சொன்னீங்க இது வந்து இப்படியே ஸ்டக் ஆகி நிற்குதுன்னு. அப்படி நின்றுச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து நின்று சர்வீஸ் கூப்பிட்டு தான் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா அலசிட்டு இருக்குது காமிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையர் காமிக்கும். இப்போ அந்த அலசிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு ஏன்னா வந்து 15 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையர் போயிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுற ஒரு சத்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் வந்து கம்ஃபோர்ட் வந்து ஊற்றுறேன். இதில் வந்து லிக்யூட் இல்லைன்னா பவுடர் யூஸ் பண்ணுவேன், இதில் கம்ஃபோர்ட் போடுவேன். அது ஃபஸ்ட்டு போடும்போதே ஃபஸ்ட்டு வாஷ்லேயே எல்லாமே வந்து இதில் போய் மிக்ஸ் ஆகிடுச்சு, அப்படியே போயிடுது. அதனால் லாஸ்ட்டு வாஷில் போடுறதுக்காக இந்த மெத்தட். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பட்டனை ஆன் பண்ணணும். எங்கே ஸ்டாப் ஆச்சோ இது லாக் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆன இடத்துலேருந்தே அது வந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ துணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு ப்ளே பட்டன் கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். இதை வந்து நிறைய பேர் சைல்ட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தெரியாமல் வந்து இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, இந்த பவர் ஆன் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ப்ராசஸ் பண்ணும். நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது லிக்யூட் ஊற்றணும், வேறு ஏதாவது பண்ணணும், துணி எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாஸ் பட்டன் ப்ளே பட்டன் யூஸ் பண்ணால் அது என்ன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.